கேரளா வந்து தேடி வந்ததுக்கு சூப்பர். இன்றைய இளைஞர்களுக்கு எப்படி இருக்கணுன்றது நான் ஒரு முன்மாதிரி. என்னை பார்த்து எல்லாரும் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும். தெரியுதுங்களா? நீங்கள் எதுக்கு தேடி வந்தீங்க? என் பேச்சு நல்லா இருக்குது, என்னோட தொழில் நல்லா, படிச்சுட்டு இப்படி ஒருத்தர் வேலை செய்கிறாரே அப்படின்னு என்ன தேடி வந்திருக்கீங்க. ஸ்டேட் விட்டு ஸ்டேட் வந்திருக்கீங்க. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், மகிழ்ச்சி அடைகிறேன் இதை கண்டு. நம்ம தமிழ் ஆளுங்கள ஒரு கேரளாவில் வந்து நம்மளை பேட்டி எடுத்துகிட்டு போகிறாரு, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் வந்து படிச்சிருக்கேன், எம்ஏ பிஎட் முடிச்சிருக்கேன். சாதாரண எம்ஏ பிஎட் முடிச்சுட்டு ரெண்டு ஸ்கூல் போய் பார்த்தேன், சம்பளம் கட்டலை. அதனால் நான் சொந்த தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி எந்த உணவுப் பொருள் 2 ரூபாய்க்கு தராங்க, எதுவுமே தர மாட்டாங்க. எந்த உணவுப் பொருளும் சாப்பிட முடியாது. 2 ரூபாய்க்கு நான் கொடுக்குறேன்னா என்னோட சேவை மக்களுக்கு தேவை. எல்லாரும் சாப்பிடணும், பசி ஆறணும், அதான் மெயின் குறிக்கோள். ஒரு நாள் உணவை ஒழி என்றால் ஒழியா, 2 நாளைக்கு 7 என்றால் 7 எண்ணோ அறியா இடும்பை கூர் என்பயிரை உன்னோடு வாழ்தல் அரிது. ஒரு மனுஷனுக்கு நிம்மதி வேணும்னா சாப்பாடு இருந்தால் போதும். சாப்பாடு வந்துட்டா எல்லாம் நிம்மதி கிடைக்கும். சாப்பாடு இல்லைன்னா மனுஷனோட மைண்டு மாறிடும், சேஞ்ச் பண்ணிடும். அதனால் சில இதெல்லாம் இதாகும். சாப்பாடு தான் முக்கியம். அதனால தான் நிம்மதியாக சாப்பாடு ஃபஸ்ட்டு கொடுக்கணும் மனுஷனுக்கு. என்னடா வாழ்க்கை டெய்லி இப்படியே எந்திரிச்சு அப்படின்னு அந்த வெறுப்பு வரக்கூடாது. வெறுப்பு வந்தால் வாழ்க்கை வீணாக போயிடும். வெறுப்பு இல்லாமல் இன்று பிறந்தோம் அப்படின்னு நினச்சிக்கணும். இன்னைக்கு தான் பிறந்தோம், சந்தோஷமாக இருக்கிறோம், குழந்தைத்தனமான சிரிப்பு வரணும். சில பேர் சிரிப்பான், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு களையாமை வேண்டும். உள்ளார ஒன்று வெளியில் ஒன்று பேசுறது அது ஒரு வாழ்க்கையே கிடையாது. எப்பொழுது எல்லாருக்கிட்டும் சிரித்து பேசி போகிறப்ப என்ன கொண்டு போகிற ஒன்றும் கிடையாது. அருணா கொடி கூட அறுத்துட்டு விட்ருவான். நிம்மதியாக கோடியாக சம்பாரி, 6க்கு 4 இடம் உனக்கு சொந்தம் இல்லை, எல்லாத்துலேயும் சாம்பல் உள்ளார தள்ளி ஒரு மின்சார சுடுகாட்டில் போட்டு தள்ளி ஒரு சாம்பல் தருவாங்க, அப்படியே கரைச்சி விட்ருவாங்க. அவ்வளோதான் வாழ்க்கை, முடிஞ்சு போச்சு. அவ்வளோ முடிஞ்சு போச்சு. இருக்கிற வரைக்கும் மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கிட்டு போ. இப்படி ஒருத்தர் இருந்தார், வாழ்ந்தார், மக்களுக்கு சேவை செய்தார், இதுதான் வரணும். எல்லாரும் சும்மா இருக்கக்கூடாது, ஏதாவது ஒரு வேலையை செய்யணும், வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும். நான் படிச்சுட்டேன்னு சொல்லி காலரை தூக்கி விட்டு அலையக்கூடாது, தெரிஞ்ச வேலையை செய்யணும். பணம் சம்பாதிக்கணும், பணம் இருந்தால் தானே. பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைத்த கேடுகட்ட மானிடரை கேளுங்கள், கூடு விட்டங்க ஆவிதான் போயின்னு யாரோ அனுபவர் பாவிகள் அந்த பணம். பணம் 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 இன்னைக்கு மனசு போயிட்டு இருக்கான். பணம் இல்லைன்னா வாழ்க்கை கிடையாது. பணத்துக்காக தான் நம்ம சம்பாதிக்கிறோம். அக்கா நமக்கு சாப்பிடான்னு ரெடியாக்கி கொண்டு வந்தோம் இல்ல, செய்யற சேவையில நல்ல மன திருப்தியோட செஞ்சு, அதுதான் மெயின். இல்ல வியாபார நோக்கம் வேற, மன திருப்திங்கிறது வேற. அது வேற. எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் ஈடுபாடோட செய்யணும், அதான் என்னோட குறிக்கோள். இப்போ ஹாப்பியா இருக்கு, நீங்க ரொம்ப சந்தோஷம். போய் கை கட்டி வேலை செய்யல ஐயா அப்படி சொல்ல வேண்டியது இல்ல. யார்கிட்ட அடிமை கிடையாது. நான் ஃப்ரீ மேன், ஃப்ரீ பேர்ட். நானே ராஜா, நானே மந்திரி, யாருக்கு அடிமை கிடையாது. ராணி உள்ள இருக்கு, ராணி உள்ள இருக்கு, ராஜா எங்க இருக்கு? இல்ல அக்கா, ராஜேஸ்வரி ராணி, ராஜேஸ்வரி ராணி. ஓகே ஓகே ஓகே. ஒன்னு 2 rupees இது 7 இருக்கு பாருங்க. 2 4 6 7 7 2 14 ரூபாய். இது ஒண்ணு, இந்த எல்லாம் சேர்த்து. அது விசேஷம் ஆர்டர்ன்றப்ப ஒன்று 10 ரூபாய். அது பிடிக்கிறவன் அது காமிக்கிறேன். இது 10 ரூபாய். பெருசு பெருசு. அது ஆர்டர் விசேஷம், காது குத்து, திருவிழா, கல்யாணம் அப்படின்னு அது வாங்கிக்கணும். ஒரு நாளைக்கு எத்தனை போடும்? எத்தனை ஆள் வியாபாரம் எப்படி வருதோ அப்படிதான் செய்ய முடியும். 500 செய்யலாம், 1000 செய்யலாம், 2000 செய்யலாம், 5000 கூட செய்யலாம். பைசா எவ்வளோக்கு வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி. இப்போ கேட்குறாங்கல்ல, அதுக்கு தகுந்த மாதிரி செய்யலாம். மாவு வச்சுட்டு கிளறி கொடுக்க வேண்டியது. நீங்கள் 2 பேர் என்ன? அப்பா 3 பேர். 3 பேர். 3 பேர். ஒன்லி சொந்த உழைப்பு, யார் இதுவும் கிடையாது. அதனால தான் நான் 2 rupees தர முடியுது, இல்லைன்னா கட்டாது. அரிசிலாம் இன்னைக்கு கிலோ என்ன விலை விற்கிது? அரிசி கிலோ என்ன விலை விற்கிது தெரியுங்களா? விறகு ஜாஸ்தி, அரைக்கிற கூலி ஜாஸ்தி, மாவு தேய்க்க ஆள் ஜாஸ்தி, பைசா ஜாஸ்தி கொடுக்கணும். அதனால் ஒன்றும் கட்டாது. எல்லாரும் சாப்பிடணும், பசி ஆறணும், அதான் மெயின் குறிக்கோள். ஒரு நாள் உணவை ஒழி என்றால் ஒழியா, 2 நாளைக்கு 7 என்றால் 7 எண்ணோ அறியா இடும்பை கூர் என்பயிரை உன்னோடு வாழ்தல் அரிது. ஒரு மனுஷனுக்கு நிம்மதி வேணும்னா சாப்பாடு இருந்தால் போதும். சாப்பாடு வந்துட்டா எல்லாம் நிம்மதி கிடைக்கும். சாப்பாடு இல்லைன்னா மனுஷனோட மைண்டு மாறிடும், சேஞ்ச் பண்ணிடும். அதனால் சில இதெல்லாம் இதாகும். சாப்பாடு தான் முக்கியம். அதனால தான் நிம்மதியாக சாப்பாடு ஃபஸ்ட்டு கொடுக்கணும் மனுஷனுக்கு.
சாப்பாடு இருந்தால் எல்லாமே கிளியராக. சேவை நோக்கம், மொத்தத்தில் சேவை நோக்கம். அதனால தான் 2 rupees. இன்னைக்கு எந்த உணவுப் பொருள் 2 ரூபாய்க்கு தராங்க, எதுவுமே தர மாட்டாங்க. எந்த உணவுப் பொருளும் சாப்பிட முடியாது. 2 ரூபாய்க்கு நான் கொடுக்குறேன்னா என்னோட சேவை மக்களுக்கு தேவை. என்னோட சேவை மக்களுக்கு தேவை. தேவை. இன்றைய இளைஞர்களுக்கு நான் சொல்ல விரும்புவது என்னன்னு கேட்டால், நான் வந்து படிச்சிருக்கேன், எம்ஏ பிஎட் முடிச்சிருக்கேன். சாதாரண எம்ஏ பிஎட் முடிச்சுட்டு ரெண்டு ஸ்கூல் போய் பார்த்தேன், சம்பளம் கட்டலை. அதனால் நான் சொந்த தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்பா செஞ்சதை நான் எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சொந்த ஊர் விழுப்புரம். விழுப்புரம் இங்கே வந்து 80லே வந்துட்டேன். 80ல் வந்து இன்னொருத்தக்கிட்ட எடுத்து பொழைச்சி இது பண்ணோம். அப்புறம் இந்த தொழிலை கற்றுக்கிட்டு நானாக செய்ய ஆரம்பித்தோம். இப்போ நான் செய்கிறது ஒரு 6 வருஷமாக நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், படித்து முடிச்சுட்டு. சில பேர் படிச்சுட்டு ஐயா இந்த வேலையா அப்படின்னு சொல்லுவாங்க. நெருப்பில் ஏன் அனலில் வேவற அப்படின்னு சொல்லுவாங்க. கௌரவம் பார்க்கக்கூடாது. எந்த தொழில் செஞ்சாலும் ஒரு நீதி, நேர்மை, நியாயம் அதோடு தான் செய்யணும். யாருக்கும் இது பண்ணக்கூடாது, எந்த கெடுதல் எண்ணமும் நினைக்கக்கூடாது, நல்ல எண்ணம் நினைக்கணும். அதனால தான் அந்த தொழில் செஞ்சுக்கிட்டு. இதில் வந்து செய்கிறது வந்து பியூர் இடியாப்பம். எந்த கலப்படமும் கிடையாது. சோடா மாவு இது எதுவுமே கலப்படம் கிடையாது. ஒன்லி அரிசியை ஊற வச்சு நல்லா கழுவி ஊற வச்சு 1 மணி நேரம் ஃபேன் காற்றுல உணர வச்சு ஈரரிசி மிஷினில் போட்டு அரைச்சி அதை கொண்டாந்து சலித்து தேய்ச்சி பானையில் அவிச்சு மறுபடியும் கொட்டி பிழிஞ்சு இல்லை மறுபடியும் தேய்க்கணும். கெட்டி கெட்டியாக இருக்கும், அதை தேய்க்கணும். தேய்ச்சி சலிச்சு அப்புறம் சுடுதண்ணி ஊற்றி கிளறணும். உப்பு போட்டு சுடுதண்ணி ஊற்றி கிளறணும். கப்பி மாவு உருண்டையாக இருக்குது, அதை புட்டுக்கு வச்சுக்கணும். இது நைஸ் மாவு வந்து இடியாப்பத்துக்கு வச்சுக்கணும். 3 மணிக்கு நைட் எந்திரிக்கணும். அப்போ தான் ஆளுங்களுக்கு பாத்திரத்தில் கொண்டு போவாங்க, லைனுக்கு போகிறவங்களுக்கு கொடுக்கணும், வீட்டு வியாபாரம் பார்க்கணும். இவ்வளோ இருக்குது. நம்பிக்கை வச்சு செய்யணும். எந்த தொழில் செஞ்சாலும் நம்பிக்கை வேணும். நம்பிக்கை வைத்தால் நதி மீது நடக்கலாம், விம்பி குதித்தால் விண்ணில் பறக்கலாம், நிலவுக்கு ஒரு வெண்முத்தம் தந்து விடலாம். நம்பிக்கை கொள்ளுமாடி நிலை நம்பிக்கை கொள். முடியாது என்பது மூட நம்பிக்கை, முடியுமா என்பது அவநம்பிக்கை, முடியும் என்பது தன் நம்பிக்கை. முடங்கி கிடந்தால் சிலந்தி கூட உன்னை வளைப்பின்னும், எழுந்து நட, வீறு நடை போடு, எரிமலையும் உனக்கு வழிகாட்டும். அமேசிங். ஓகே. காலையில 3 மணிக்கு காலையில 3 மணிக்கு எந்திரிக்கணும். அப்பதான் ஆளுங்களுக்கு தர முடியும். எத்தனை மணி வரைக்கும் நீங்க இது செஞ்சுட்டு? வெரி குட், சூப்பர் கேள்வி. எத்தனை மணிக்கு வரைக்கும் செய்வீங்க? 9 மணி வரைக்கும் செய்வேன். அப்புறம் மறுபடியும் ரொட்டேஷன், அரிசி வாங்க போகணும், விரவு எடுக்க போகணும், அதை அரைக்க போகணும், வேலை கரெக்டாக இருக்கும். இது முடிச்சுட்டு சாயங்காலம் 5 o'clock 8 o'clock வரைக்கும் டியூஷன். அதுவும் மாஸ்டர். அப்போ டியூஷன்ல உட்காந்துருவேன். அப்ப டீச்சர். அப்புறம் என்ன எம்ஏ பிஎட்னா என்ன நினைச்சிட்டு இருக்கேன்? எம்ஏ பிஎட் இல்ல, அந்த டைம்ல நீங்க டீச்சர். ஆமா, அந்த டைம்ல நான் டீச்சர். இந்த டைம்ல நான் தொழிலாளி. முதலாளியும் நானே, தொழிலாளியும் நானே. புரியுதுங்களா? 2 வேஷம், முதலாளி வேஷம் ஒன்று, தொழிலாளி வேஷம் ஒன்று. 2 வேஷமும் நான் தான் கட்டுறேன். சொந்த ஆள், வேற ஆள்லாம் கிடையாது. ஆமா, பையன் இன்ஜினியரிங், தனலட்சுமி சீனிவாசன், ஏஐஇ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் பிடெக், அந்த கோர்ஸை சேர்த்து விட்டுருக்கேன். 2வது வருஷம். பொண்ணு பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாஸ், மேற்கொண்டு எம்ஏ ஹெச்ஆர் ஜோசப் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் போயிட்டு இருக்காங்க. 2 பேர். 2 பிள்ளைங்க. ஆமா. அப்புறம் வேற என்ன கேட்கலாம்? கேட்டுக்கலாம். என்ன நான் அப்படியே ஒண்ணு கேட்க முடியாது. எப்படி கேட்ப நீ? நான் பேசுற பேச்சு அது மாதிரி இருக்கு. எப்படி கேட்ப? ஒண்ணுமே கேட்கறது வேலை இல்லையா? இத பேசுற பேச்சை கண்டு சில பேர் என்ன சார் கேட்கறது உங்ககிட்ட அப்படின்றாங்க. ஆமா, அந்த மாதிரி தான். பெண்ணை புட்டு ஒண்ணு நான் புடைக்கிறியா? அது 2 ரூபா இருக்கு பாத்தீங்களா? அது ஒண்ணு வச்சிருக்கேன். சரி சரி. இப்போ இந்த மாடியில இருக்கிறதுனால இந்த கயறு வச்சு கீழே. ஆமா, ஆள் முடியாது. முட்டி வலி இன்னைக்கு நிறைய பேருக்கு ஜாஸ்தி. அவங்களுக்காக தான் இந்த மெத்தட். மணி ஆட்டினா கயிறு வழியா ஏத்துறது, கையில் வழியா இறக்குறது, இது மாதிரி முடியாதவங்களுக்காக. முடிஞ்சவங்க மேல வந்து. ஆமா, அது மாதிரிதான். அப்ப காசு அதுலயே போட்டுருவாங்க. பைசா, பாத்திரம் எல்லாம் அதுலயே போட்டுருவாங்க. போட்டு மேல இழுத்துக்குவேன். நான் இடியாப்பம் போட்ட பாத்திரத்துல வச்சு கீழே இறக்கிக்குவேன். அவங்க எடுத்துட்டு போயிருவாங்க. ஓகே. இந்த நமக்கு இந்த எத்தனை வகை இருக்கு இங்க? இங்கயா இனிப்பு புட்டு, வெள்ளை புட்டு, ராகி புட்டு. இனிப்பு புட்டு 10 ரூபாய், வெள்ளை புட்டு 8 ரூபாய், ராகி புட்டு 12 ரூபாய்.
இது இந்த இடியாப்பம் ஒண்ணு 10 ரூபாய் பெருசு பெருசு. இது வந்து ஒண்ணு 2 ரூபாய். 2 ரூபாய். ஆமா, இவ்வளவு ஐட்டம் தான் இருக்கு. இவ்வளவு ஐட்டம் தான். அப்ப இது அதுக்கு சாம்பார் கறி நோ 2 ரூபாய்க்கு கொடுத்தா அவ்வளவுதான், நான் போக வேண்டியதான். அப்ப இங்க வந்து சாப்பிட ஒன்லி பார்சல், ஒன்லி டேக் அவே, ஒன்லி பார்சல். ஆமா, ஓகே ஓகே, ஒன்லி பார்சல் மட்டும். சரி, அப்ப நான் பார்சல் வாங்கி வெளியில போய் சாம்பார் ஊத்தி. ஆமா, அது உங்க சௌகரியம். சாம்பார் ஊத்தி சாப்பிடலாம், தேங்காய் பால் அரைச்சி சாப்பிடலாம், பக்கத்துல சுண்டல் இருக்கு, ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கி சுண்டல் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். உங்க கேரளாவில் என்ன சாப்பிடுவீங்க? நம்ம இடியாப்பத்துக்கு பீஃப், சிக்கன், சட்னி, அது கொஞ்சம் இழுக்கும், நல்லா இழுக்கும். தேங்காய் பால்னா திகட்டி போயிடும், இனிப்புனா திகட்டிடும், ரெண்டு கூட சாப்பிட முடியாது. நீங்க சொல்ற மாதிரி நல்லா இழுக்கும், ஸ்பைசி. இது ஒரு இனிப்பு வந்து நல்லா மேட்ச், ரொம்ப மேட்சா இருக்கும். இடியாப்பத்துக்கு பீஃப் கறி சூப்பர் சூப்பர், அதோட சூப்பர் கறி பார்க்கலாம். என்ன வேணாலும் இடியாப்பத்துக்கு அது உங்க சௌகரியம். நான் இது வெளியில வாங்கினா 40 ரூபாய் அந்த இடியாப்பம். ஹோட்டல்ல போய் இந்த இடியாப்பத்தை கேட்டீங்கன்னா ஒரு பீஸ் 40 ரூபாய். நான் வந்து 10 ரூபாய்க்கு கொடுக்குறேன். அப்புறம் நான் இப்படி எல்லாம் தர முடியும்? முடியாது முடியாது. அது செய்ய முடியாது வேற என்னால. இந்த 3 நாள் வந்து நான் எப்படி செய்வேன்? அக்கா நல்ல சப்போர்ட் இல்ல. இது உங்க இருந்து எடுத்துட்டு லைனுக்கு போவாங்க. ஓ தெருவுல போய் விற்பாங்க. அப்ப அவரு ஒரு ப்ராஃபிட் எடுத்துட்டு கொடுக்கும். ஆமா ஆமா, வித்து அப்புறம் அவங்க கொடுத்து தருவாங்க. அப்படிதான் நம்மள வச்சு சம்பாதிக்கிறாங்க. 10 குடும்பம் நம்மள வச்சு பிழைக்குது. எல்லாரும் அப்படிதான் வித்துட்டு வந்து பைசா தருவாங்க. சில பேர் முன்னாடி கொடுத்துட்டு எடுத்துட்டு போவாங்க. என் பேர் ராஜேஸ்வரி, விழுப்புரம் மாவட்டம். நான் 2003 கல்யாணம் ஆச்சு. நான் +2 படிச்சிருக்கேன், டைலரிங் முடிச்சிருக்கேன், டைப்ரைட்டிங் முடிச்சிருக்கேன். வீட்டுக்காரர் இந்த ஃபஸ்ட்டு தனியார் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தாங்க. அது சம்பளம் கட்டலைன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா கூட இந்த குடிசை தொழிலே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட கூட நானும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தேன், மாமியார் மாமனார் கூட. நானும் அந்த வேலையை கற்றுக்கிட்டு இப்போ நாங்கள் 3 பேர். இப்போ அவங்களுக்கு முடியல, மாமியார் வர்றதில்ல, அதனால் இப்போ நாங்கள் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இந்த வேலையை. ஹாப்பியாக இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்குது. வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு வியாபாரத்தையும் பார்த்துக்கிட்டு ஹாப்பியாக தான் இருக்கும். புட்டு வந்து ராகி புட்டு போடுறோம். இனிப்பு இது நாட்டு சர்க்கரை கரைச்சி ஊற்றி ராகி புட்டு கொஞ்சம் போடுவோம். இனிப்பு புட்டுக்கு வந்து நாட்டு சர்க்கரை ஊற்றி, பச்சரிசி மாவில் நாட்டு சர்க்கரை ஊற்றி இனிப்பு புட்டு போடுவோம். வெள்ளை புட்டுக்கு வந்து வெறும் உப்பு மட்டும்தான் போட்டு வெள்ளை புட்டு போடுவோம். புட்டு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக பளபளன்னு இருக்கும் இனிப்பு புட்டு. ராகி புட்டும் அது மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா இனிப்பு போட்டு தான் போடுவோம் ராகி புட்டும். வெள்ளை புட்டும் அது கூட சீனி போட்டு கலந்து சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சர்க்கரை போட்டு தேங்காய் பூ போட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். നല്ല ആവി പറക്കണ റാഗി പുട്ട്. കറിയൊന്നുമില്ല. കറി എന്ന് പറഞ്ഞാൽ ഒരു കറിയുമില്ല. ഞാൻ ചട്നി സാമ്പാർ അതേ കറി. ഫുഡിനെക്കാട്ടിയും കൂടുതൽ ഇവരെ കാണാൻ പറ്റിയതാണ് ഭയങ്കര ഭാഗ്യം. ഇനി വരും. എനിക്ക് ഒന്നും തരാനൊന്നുമില്ല, ഒരു ഉമ്മ തരാം. 2 രൂപന്റെ നൂൽപുട്ടാ. ഇത് ഭയങ്കര ടേസ്റ്റ് ഉണ്ട്. ഇത് ഇപ്പോഴേ തൂവാ അല്ലേ? നമ്മുടെ ബെല്ലം ചക്കര തൊണ്ടയിലൊട്ടി. ഇനി കുറച്ച് വെള്ളം കുടിച്ചിട്ട് സമാധാനത്തിൽ കഴിക്കാം. അപ്പോൾ കണ്ടതിൽ ഭയങ്കര സന്തോഷം. അപ്പോൾ ഓക്കെ, ഒരു ടാറ്റ ഓടിക്ക്.